ரதி நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் நீங்க 2 டீமா பிரிஞ்சு ரவி அண்ட் அனிதா கிட்ட தான் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த 2 டீம்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குன்றத மறந்துடாதீங்க. இத நம்ம பாயிண்ட்ஸ் மூலியமா தான் முடிவு பண்ண போறோம்னு சொல்லி ராக்கி தேஜுவ ரவி டீம்லயும் குணா ரீனாவை அனிதா டீம்லயும் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நவீன் கிட்ட எப்படி நீ 3 மாசத்துல வெளியே போக போறதுனால இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மதன் வந்து ரதி கிட்ட என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலோட டேட்டாவை ஃபுல்லா அனலைஸ் பண்ணதுல ரெவன்யூல நல்லா தான் இருக்கு. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட் எல்லாருக்கும் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லலாம். அது மூலமா ரெவன்யூ அதிகமா வரும். அதை வச்சு புதுசா மிஷின் எல்லாம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலை கொண்டு போகலாம்னு சொல்ல இதை கேட்டது ரதி இதை எல்லாமே பேஷண்ட்டை தான் பாதிக்கும்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அர்ஜுனும் ரீனாவும் பேசிக்கிட்டு இருக்கத ரதி பார்த்துட்டு போயிட்டு ரீனாவை கூப்பிட்டு நீயும் அர்ஜுனும் எப்படி பழகிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவனை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் உனக்கு சரியானவன் இல்லைன்னு சொல்ல இதை நீங்க டாக்டர் ரதியா சொல்றீங்களா இல்ல என் அம்மாவா சொல்றீங்களான்னு கேட்க ரதி அமைதியாகிறா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட எல்லா டிசிஷனையும் நான் தான் எடுத்திருக்கேன். அது தப்போ சரியோ இனிமேலும் அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ராக்கி குணா கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேமஸான பரதநாட்டிய டான்சர் ஜெனிஃபர் வந்திருக்காங்கடா. அவங்க கூட நான் இருக்க மாதிரி ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரையான்னு கேட்க என்னாலலாம் முடியாதுன்னு குணா சொல்ல டேய் இப்படிதான் சூரியகாந்தோட போட்டோ எடுத்து தர சொல்ல முடியாதுன்னு அவர் என் அப்பான்னு குண்ட தூக்கி போட்ட. இவங்கள மட்டும் உன் அம்மானு சொல்லிடாதான்னு சொல்ல ஆமாடா அவங்க என் அம்மா தானே குணா சொல்ல டேய் செலிபிரிட்டி கிட்டாடா நீன்னு சாக்காகிறான். இங்க ரவி அனிதா கிட்ட ஒரு பேஷண்டோட ஃபைல கொடுத்து உங்க 2 டீம்ல இருக்க இன்டர்ன்ஸ் கிட்ட இதை கொடுங்க. அவங்கள யாரு கரெக்டா டயக்னோஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கேஸ் கிடைக்கும்னு சொல்ல ரவியும் அனிதாவும் நம்ம பசங்க கிட்ட விஷயத்த சொல்லி இந்த கேஸ் நமக்கு தான் கிடைச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரதி அர்ஜுன் கிட்ட நீ நிறைய தடவை ரீனா கூட பேசுறத பார்த்திருக்கேன். உனக்கு வயசும் கம்மி அதே சமயம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகம். அதனால நீ கொஞ்சம் பார்த்து நடந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவ என்னோட ஃப்ரெண்டு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அர்ஜுன் கேட்க ஆனா வேற ஏதாவது இருந்ததுன்னா உன்னோட ஒர்க்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அதனாலதான் சொன்னேன்னு சொல்ல ஏன் மேல என்ன உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு அக்கறைன்னு கேட்க இல்ல இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர யாருமே இல்ல அதனாலதான் சொன்னேன்னு சொல்ல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேம் எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்னு சொல்லிடுறான். இங்க குணா அவங்க அம்மா கிட்ட எதுக்கு இப்ப இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து அப்பா வந்து பாத்துட்டு போனதுனால இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இத்தனை நாள் வராம எங்க போனீங்கன்னு கேட்க கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா நிறைய சோசலா இருந்ததுன்னு சொல்றாங்க. குணாவோட அம்மா அப்பா அவங்க வேலையிலேயே பிஸியா இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தான் வளர்ந்துருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதனாலயே அவனுக்கு அம்மா அப்பா பாசம் இல்லாமலே இருந்திருக்கும். இதனாலதான் 2 பேர் மேலேயும் கோவத்திலேயே இருக்கான் போல. அங்க கட் பண்ணா குணா ரீனாவோட டயக்னோஸ் கரெக்டா இருக்க ரதி அவங்களையே இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிக்க சொல்றாங்க. இத அனிதா கிட்ட சொல்ல ரவியை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போவா. அப்ப தேஜு ஒரு ஆக்கிய வந்து சாரி கேட்க விடுறா இந்த கேஸ் இல்லைன்னா என்ன அடுத்த கேஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.